வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி திணை வாழ்வியலில் பண்டைய தமிழருடைய வாணிகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. பழந்தமிழர்கள் வாணிக தொழிலில் ரொம்ப சிறந்து விளங்கியிருந்தாங்கன்றதுக்கு நமக்கு நிறைய சான்றுகள் சங்க இலக்கியங்களில் கிடைச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அயல் நாட்டு வரலாறில் கூட நம்ம தமிழர்களை பற்றின குறிப்புகள் இன்றைக்கும் நமக்கு கிடச்சின்னு இருக்கு. தமிழகத்தில் உற்பத்தி செஞ்ச பொருட்கள் அயல் நாட்டார்களுடைய வாழ்க்கை வசதிக்காக ஏற்றுமதி செய்யப்பட்டன. அடிப்படையான உற்பத்தி தொழில்கள் மாதிரி உழவும் வாணிகமும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. மக்களில் பெரும்பானோர் வாணிக தொழிலில் ஈடுபட்டிருந்தன. சில தலைமுறை சேர்ந்து வந்த தொழிலை மாற்றியும் அவங்க செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. புலவர்கள் சிலர் வாணிகம் செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார், மதுரை பண்ட வாணிகன் இளந்தேவனார், மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார், உறையூர் இளம்பொன் வாணிகனார், உறையூர் மருத்துவன் தாமோதரனார், ஓதலாந்தியார், கச்சி பெட்டு இளஞ்சாத்தனார், கணக்காயன் தத்தனார், கணியன் பூங்குன்றனார், செய்தி வள்ளுவன் பெருஞ்சாத்தான், தங்கால் பொற்கொல்லன் வெண்ணாக்கனார், புது கயத்து வண்ணக்கன், கம்பூர் கீழான், மதுரை கொல்லன் புல்லன், மதுரை தமிழ் கூத்தனார், இந்த மாதிரி பலரை சங்க பாடல்கள் நமக்கு எடுத்துக்காட்டுறார்கள். வளமான வாழ்க்கைக்கான பண்டங்கள் பலவற்றை உற்பத்தி செய்கிறதுல தமிழ்நாட்டு கைவினையரோட அயல்நாட்டு தொழிலாளர்களும் கலந்து இருந்திருக்காங்க. மகத நாட்டு ரத்தன வேலைக்காரர்கள்லாம் மராட்டிய கம்மியர், அவந்தி நாட்டு கொல்லர்கள், யவன தச்சர்கள், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு கம்மியரோடு கூடி கண்கவரக்கூடிய பொருட்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு மணிமேகலை நமக்கு எடுத்து சொல்லுது. கோசல் நாட்டு ஓவியர்களும் வத்தவ நாட்டு வண்ண கம்மர்கள் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பிழப்பு நடத்தியிருக்காங்க. கம்மியர் செப்பு பாணியை கடையும் போது அது பல மின்னோன்னு இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. பழந்தமிழத்தில் நடைபெற்று வந்த மாநிலங்கள் சிறப்பானது உடை வாணிகம், ஓலை வாணிகம், கூல வாணிகம், பொன் வாணிகம். இதெல்லாம் தான் பெரும்பாலும் இது பண்டமாற்று முறையில் தான் வாணிகம் நடைபெற்றிருக்கு. அதாவது தேன், நெய், கிழங்கு இதெல்லாம் கொடுத்து மீனும் நரவும் வாங்கிப்பாங்க. கரும்பும் அவளும் மானுக்கும் கல்லுக்கும் மாறி இருக்கு. அப்புறம் நெய் விற்று எருமை வாங்கியிருக்காங்க. உப்புக்கு நெல்லை மாற்றிருந்துருக்காங்க. பச்சை பயிருக்கு ஈடாக கொடியுருன்ற ஒரு மீன் அவங்க பண்டமாற்றம் செஞ்சுருக்காங்க. பண்டமாற்ற முறையில் குறி எதிர்ப்புன்னு ஒரு முறையும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதாவது குறிப்பிட்ட ஓரளவு பண்டத்தை கடனாக கொடுத்து ஒரு காலத்துக்கு பிறகு அதை திருப்பி கொடுக்கறது தான் இந்த முறை. வணிகர்கள் கூட்டமாக தான் கூடி அவங்களோட பண்டங்களை பல ஊர்களுக்கு விற்பனைக்கு எடுத்துன்னு போவாங்க. இந்த குழுக்களுக்கு வாணிக சாதுகள், அதாவது தொடர் வண்டிகள், அடுத்தடுத்து அவங்க வண்டிங்க போவோம். அந்த தான் அதோட பேர். ஆறலைக்கும் கல்வர்களுக்கும் பயந்து தான் அவங்க இந்த மாதிரி சாத்துக்களாக கூடி, அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போகிறது வழக்கம். வணிக சாத்து கழுதையின் மேலே மிளகு பொதிகளை ஏற்றி செல்லும்போது அதுக்கெலாம் சுங்கம் செலுத்தி இருக்கிறத நம்ம நிறைய ரெக்கார்ட்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கீழே கடற்கரை பகுதியில் தொட்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு செல்ல கப்பலில் அகில் அதெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு. குதிரைகளில் யவனர்கள் மரக்கலங்களை ஏற்றுக்கொண்டு வந்திருக்காங்க. அதே மரக்கலங்களில் பொன் அணிகலங்களையும் தீம்புளி, உப்பு, உணக்கிய மீன் இதெல்லாம் அவங்களோட நாட்டுக்கு அவங்க எடுத்துன்னு போயிருக்காங்க. புளியையும் கருப்பட்டி கட்டியும், அதாவது கருப்பட்டி சேர்த்து பிசைஞ்சு அதை பொரிப்பாங்க. இந்த பண்டத்துக்கு தீம்புலி பாகல்ன்ற பேர் இருக்குது. அயல் நாட்டு வாணிகத்தில் தங்க நாணயங்கள் புழக்கத்தில் இருந்திருக்காங்க. அதில் எதுவும் இன்றைக்கி நமக்கு கிடைக்கல. ஆனால் காணான்ற பொற்காசு சங்க காலத்தில் புழங்கி இருந்திருக்குன்றது நமக்கு இலக்கியங்கள் மூலமாக தெரியுது. தகடூர் போரில் வெற்றி பெற்ற பெருஞ்சேரல் இரும்பொறை அவருடைய வெற்றியை பாடிய அரிசியில் கீழார்ன்ற புலவருக்கு 900 1000 காணும் பரிசல் தந்திருக்காரு. ஆடு கோட்பாட்டு சேரலாதன் காக்கை பாடினார்ன்ற புலவருக்கு 100,000 காணும் பொன் கொடுத்துருக்காரு. பட்டினப்பாலை பாடிய உருத்திரங்கண்ணனாருக்கு 16 100,000 பொற்காசு பரிசல் கொடுக்கப்பட்டிருக்கு. பொற்காசு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா வேப்பம்பழ அளவுக்கு இருந்திருக்கு. அந்த பெண்கள்லாம் மாலையாக கோத்து அவங்க கழுத்தில் போட்டுருப்பாங்க. வெள்ளியில் ஆன அணிகலன்களையும் மக்கள் அணிஞ்சிட்டு இருந்தாங்க. வெள்ளியில் பெரும்பாலும் பாத்திரங்கள் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. இரும்புக்கு பொன் என்ற பேரும் இருக்குது. அந்த இரும்பொன் அதுதான் பின்னாடி இரும்பானது அப்படின்னு சொல்கிறாங்க.
வாணிகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அளவைகளும் பல வகைகள் இருந்திருக்கு. எடுத்தல் அளவைகள் வந்து சிலவற்றுக்கு வந்து கழங்கு, கழச்சிக்காய் என்ற பேர் இருக்குது. எண் என்னும் சொல்ல வந்து என்ற எண்ணையும் கணிதத்தையும் குறிக்கும். லட்சம் என்ற பேரெண்ணையும் 100,000னே சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் காலத்தில் கோடி என்ற பேரெண்ணம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. கோடிக்கு மேற்பட்ட எண்களை குறிக்கவும் தமிழில் வந்து சொற்கள்லாம் இருக்குது. வெள்ளம், ஆம்பல், தாமரை அந்த பேர்களும் வந்து சில சொற்கள். அது நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை இதெல்லாம் சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சொற்கள். இது மூலமாக வந்து இந்த சொற்கள் எல்லாம் புழக்கத்துலேருந்து நமக்கு தெரியுது. வாணிக தொழிலுக்கும் மேலான உழவு தொழிலில் சிறந்ததாக தமிழர்கள் மண்ணை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இது குறித்த பழமையான சங்க இலக்கியங்கள் நீர் மேலாண்மை, நில மேலாண்மை போன்ற நிலைகளை அளவிறந்த சிறப்பு வந்து அந்த தொழிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் யானை படுக்கும் அளவுக்கு இடத்துல 7 ஆண் யானைகளுக்கு அளிக்கப்படும் தீனி அளவு, நெல் விளையும் செழுமையுடைய சோழன் குலமுற்ற துஞ்சிய கிள்ளி வளவன் என்ற ஆவூர் மூலக்கிழார் வந்து பாராட்டியிருக்காரு. நெல்லும் கரும்பும் தென்னையும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் பருத்தியும் தமிழ்நாட்டிலலாம் வளர்த்துருக்காங்க. நிலத்தை உழுவதும் எருவிடுவதும் நாற்று நடுவதும் தண்ணீர் கட்டுவதும் களை எடுப்பதும் பயிரை காவல் காப்பதும் அறுவடை செய்வதும் தான் உழவு தொழிலில் இருக்கக்கூடிய பணிகள். உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.